ஹாய் சலோ ஐ லவ் யூ. ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம ஜேகேஎஃப்எஃப் டிசிபி டெவில் காப்ஸ் பொசிஷனோட பார்ட் 2 தாண்டா பார்க்க போகிறோம். அப்புறம் நான் ஏன் டைட்டிலை சேஞ்ச் பண்ணேன்னா, அந்த கிரிமினல் போலீஸ் ஜான் வந்து ஜேகேவோட கேரக்டர்ஸ் சூட் ஆகலை, கொஞ்சம் வேறு மாதிரி க்ரீப்பியாக வைங்கன்னு சொல்லி நம்மளோட ஃப்ரெண்டு நுஹான்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் நடுவில் பாட்டும் பாடுவேன், இதுவும் அவங்க ஐடியா தான். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிடா, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ப்ரீவியஸ் பார்ட்டில் எங்கே விட்டோமோ அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலண்டா. இப்போ நீங்கள் பயந்து போய் அந்த காரில் லீன் ஆகிட்டு ஜேகேவோட ஐஸே பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களோட ஐஸே தான் ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்காரு. அவர் வேறு ஃபுல்லு குடிச்சிட்டு மப்பில் இருக்கார். நீங்கள் வேறு பயத்தில் அவரை திருன்னு முழிக்கவே அவரால் உங்கள் மேலேருந்து கண் எடுக்கவே முடியல. ஏய் என்ன, எதுக்கு அப்படி பார்த்துட்ருக்க? நான் தான் சொல்கிறல, நான் அந்த மாதிரி பொண்ணுல, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. ப்ளீஸ், ஐம் சாரி நான் அந்த மாதிரி சொன்னதுக்கு. பட் என்னை விட்டு. அப்போ ஜேகே உங்களை டாப் டு பாட்டம் பார்த்து அவரோட லிப்ஸை லிக் பண்ணுறாரு. போத்த நீ தானே தள்ளாடுற நானே, நல்லா நொச்சுன்னு இருக்க. நடித்த சரக்கை விட நீ தான் பார்க்க நல்ல சரக்காக தெரியுது. ஆனால் ஃபேமிலி கோல்னு சொல்கிற. இங்கே பாரு, இதுதான் நீ நானும் மீட் பண்ணுறது லாஸ்ட்டாக இருக்கணும். கடவுளை வேண்டிக்கோ. இன்னொரு டைம் நீ என் முகத்தில் முழிக்க வேண்டிய டைம் வந்துச்சு, அடுத்த செகண்டு ஒன்று தூக்கிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்குவேன். மைண்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டு தூரமாக வராரு. அப்புறம் அவரோட புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மின்னல் வேகத்தில் போயிட்டாரு. அவ்வளோதான், நீங்கள் வாயடிச்சு போய் நின்றுட்டுருக்கீங்க. யார் இவன்? இவனை பார்த்தாலே எனக்கு கை கால்லாம் ஷிவர் ஆகுது. இவ்வளோ நாளாக நான் வெறும் ட்ரீமில் மட்டும் பார்த்துட்டு இருந்த பர்சன் எப்படி என் கண்ணு முன்னாடி ரத்தமும் சதையுமா, அதுவும் அதே கேரக்டர், அதே பொறுக்கி. இது உண்மையா இல்லை நான் திரும்ப கனவு ஏதாவது கண்டுட்ருக்கேனா? கடவுளே, இது மட்டும் உண்மையாக இருக்கக்கூடாது. யாரை நான் என் வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அவனையே நான் பார்த்துட்டேன். அதுவும் இப்படி. கடவுளே, அவன்கிட்டேருந்து எப்படியாவது என்னை தள்ளி வைங்க. இன்னொரு டைம் நான் அவனை மீட் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பயங்கரமாக வேண்டிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு அவர் பேசுனதெல்லாம் பெருசாக தெரியல, ஆனால் நீங்கள் கனவுல பார்த்த பர்சனை நேரடியாக பார்த்துட்டீங்க, அதுவும் அதே கேரக்டரோடன்றது தான் உங்களுக்கு பயங்கர ஷிவரிங்காக இருக்குது. நீங்கள் கடவுளை வேண்டிகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் ஷோல்டரில் யாரோ ஒருத்தவங்க கை போடுறாங்க. அவ்வளோதான், நீங்கள் ஃப்ளின்ச் ஆகி டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. வயன், என்ன பண்ணிகிட்ருக்க? யார் அந்த ஆள்? உங்ககிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தான்? அது ஒன்றும் இல்லட்டே, அவன் சும்மா ஏதோ அட்ரஸ் கேட்டான். அட்ரஸா? அவனை பார்த்தா அட்ரஸ் கேட்ட மாதிரி தெரியலே. ஏதோ உங்ககிட்ட திமிரா பேசிகிட்டு இருந்த மாதிரி தெரியுது. நீயும் ஒரு மாதிரியாக இருக்க. என்னாச்சு? என்ன சொன்னான் அவன்? ஐயோ, அவன் எதுவும் சொல்லலை. என்கிட்ட அட்ரஸ் கேட்டான், எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். குடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன், அதனால உனக்கு பார்க்க அப்படி தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதானே? ஷியோரா? ஷியோர், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் டேங் வந்து சஸ்பிஷியஸாக போகிற ஜங்குக்கே பார்த்துட்ருக்காரு, அப்புறம் உங்களையும் பார்த்துட்ருக்காரு. வா, வந்து வண்டியில் இருப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இருந்தாலும் உங்கள் ஃபேஸே பார்த்துட்ருக்காரு. என்னாச்சு, இவ ஃபேஸே ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் இங்கே பயங்கரமாக ஷிவர் ஆகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அவனை பற்றி இவர்கிட்ட சொல்லலாமா? ஆனால் நான் என்னென்னு சொல்லட்டும்? என் கனவுல கூட இவருக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் என் கனவுல வந்து என் கூட தப்பாக நடந்துக்கிறான்னு நான் எப்படி சொல்லட்டும்? இப்போ நேரடியாகவே அவனை பார்த்துட்டேன்னா இதை நான் அவர்கிட்ட என்னன்னு சொல்லட்டும்? நான் ஏதாவது சொல்ல போய் அவனை கேட்டு அவன் திரும்ப என் லைஃப்குள்ளே வந்துட்டானா? வேணாம், நான் அவனை திரும்ப பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மனசுக்குள்ளே போட்டு பயங்கரமாக குழப்பிட்டு உட்காந்துட்ருக்கீங்க.
இப்போது அப்படியே அந்த அதர் சைட் காட்டுறாங்க. ஒரு பாழடைஞ்சு போன ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. அங்கே நிறைய சின்ன குழந்தைங்களாம் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அப்போது அங்கே ஒருத்தன் பேசுகிறான், டேய் என்னடா பண்ணுற, 10 மணிக்கெலாம் இதுங்களெல்லாம் கண்டெய்னரில் ஏற்றணும். இப்போ டைம் பாரு 10:30க்கு மேலே ஆயிடுச்சு, சீக்கிரம்டா என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கத்திகிட்ருக்கான். அப்போது இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே அங்கே இருக்க ஒரு விண்டோ வழியாக ஒரு பொண்ணு வந்து அவளோட மொபைலில் வீடியோ கவர் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது, கை கால்லாம் ஷிவர் ஆகுது. இதெல்லாமே அந்த பில்டிங்கில் இருக்க ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நடந்துகிட்ருக்கு. பட் அந்த பொண்ணு வந்து அங்கே இருக்க நிறைய மணல் மூட்டைங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது மேலே ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு தொங்கிட்டு அவளோட மொபைலில் வீடியோ எடுத்துகிட்ருக்கா. பாஸ், இந்த பையன் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறான், அமைதியாக ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அப்போது அந்த பாஸ் அந்த பையனை டாப் டு பாட்டம் பார்க்குறான். அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையனை பயங்கரமாக அடிக்கிறான். அவ்வளோதான். இதை பார்த்தோன்னே அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்க பொண்ணு அதுக்கு கை கால்லாம் இன்னும் ஷிவர் ஆகுது, கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. அந்த சின்ன குழந்தைய இறக்கமே இல்லாமல் அடிக்கிறானேன்னு சொல்லிட்டு அப்போ அவன் அந்த சின்ன பையன்கிட்ட ஒரு ஓரமாக அமைதியாக உட்காந்துட்ருக்கணும், சும்மா சவுண்டு போட்டுட்ருக்கூடாது பே அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்றான். அந்த குழந்தை கீழே விழுந்துரு. அங்கிள் சாரி அங்கிள், நான் அமைதியாக உட்காடுறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக அழுகுது. அங்கிளா, பெரிய கான்வெண்ட்டில் படிக்கிற அங்கிள், ரோட்டில் பிச்சை எடுக்கிற நாய்க்கு இங்கிலீஷை பார்த்தியா அப்படின்னு சொல்லி அந்த பையனை காலில் எட்டி உதைக்கிறான். அங்கேருந்து குழந்தைங்களாம் இதை பார்த்து பயங்கரமாக பயந்து எல்லாம் அங்கே இருக்க வாலில் போய் ஒட்டிட்டு பயந்துட்டு நின்றுட்டுருக்குதுங்க. அப்போது இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்ருக்க பொண்ணுக்கு பயங்கரமாக கோவம் வருது. சி மனுஷங்களா இவங்கெல்லாம், இவங்கள என் உயிரே போனாலும் சரி இவங்கள கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேயும் இங்கேயும் என்னத்தையும் தேடுது. பட் அவள் தான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏதோ ஒரு மூட்டை மேலே நின்றுட்டுருக்கால, அப்படியே அவளோட கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டா. அப்போ அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்மளால் இதெல்லாம் பார்த்து ஒன்றுமே பண்ண முடியலேன்னு சொல்லிட்டு கண்ணில் அப்படியே கண்ணீராக வலித்து அவளோட கண்ணெல்லாம் தொடச்சிட்டு திரும்பவும் மேலே ஏறி வீடியோ எடுக்கலான்னு போகிறா. அப்போ அங்கே பக்கத்தில் இந்த மெட்டல் சீட்டு இருக்கும் இல்லையா வீட்டு மேலே போடுறது, அதை வந்து அவள் கைப்பட்டு கீழே விழுந்து பயங்கரமாக சவுண்டு வர ஆரம்பிக்குது. டேய் என்னடா சத்தம் அது, அதானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மொத்த ரவுடிங்களும் டேர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு கீழே விழுது. ஏய் அவள் கையில் கேமரா, ஏய் ரிப்போர்ட்டர்னு நினைக்கிறேன், பிடிங்கடா அவளை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இந்த பொண்ணுக்கு செம்ம ஜர்க்காயிடுச்சு. ஐயோ மினு நிற்காதடி, ஓடிடு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து எழுந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறா. அங்கே இருக்க கை காலெல்லாம் என்னென்னமோ தட்டி விடுது. இருந்தாலும் எத்தையும் கண்டுக்காமல் அவளோட கேமராவை பத்திரமா பிடிச்சிட்டு வேகமாக ஓடுறா. பார்த்தா அந்த கேட்டு க்ளோஸில் இருக்குது. அவள் வரும்போதே காம்பவுண்டை ஜம்ப் பண்ணி தான் வந்தா. இப்போவும் வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்க ஒரு மரத்து மேலே ஏறி கல்லெல்லாம் ஏறி அந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிட்டா. இவங்களும் உள்ளே இந்த ரவுடிங்கில் மொத்த பேரும் கிளம்பி இவளை துரத்திட்டே வராங்க. இவங்க கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வரவும் அவளும் அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ரோட்டில் பயங்கர ஸ்பீடில் ஓட ஆரம்பிக்கிறா. ஏய் பிடிங்கடா அவளை, அவள் கையில் கேமரா இருக்குது, எல்லாத்தையும் வீடியோ பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கத்திட்டே ஓடி வராங்க. அப்போது அந்த பொண்ணு பின்னாடி பார்த்துட்டே ஓடுது, ஏன்னா அவங்க பிடிக்க கிட்ட வந்துட்டாங்க. அப்போது அந்த வண்டி அந்த பொண்ணு எல்லாருமே கீழே உருண்டு விழுறாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கில் அந்த பாசனும் எழுந்து பார்த்தா கீழே அந்த பொண்ணு உருண்டுட்டுருக்குது. அந்த பொண்ணையும் எழுப்பி நிற்க வைக்கிறான். உங்களுக்கு ஒன்றும் அடிப்படலைல்ல, நல்லா இருக்கீங்கள அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு காலை பார்த்தா காலை ஃபுல்லு ரெட்டாக வலியுது. அப்போது மினு வந்து அந்த பர்சனை பார்த்து பயங்கரமாக மறைக்கிறா. யோ உன் கண் என்ன புடநிலையை வச்சுட்டு வர, கண்ணு மண்ணு தெரியாமல் வண்டி ஓட்டிட்டு வர, இடிக்கிறத இடிச்சிட்டு இதில் வேற ஒன்றும் ஆகலைன்னு வேற விசாரிப்பு வேற பர்றா. பின்னாடியே வேடிக்கை பார்த்துட்டு வண்டியில் வந்து விழுந்தது நீங்கள், நியாயமாக பார்த்தா நான் தான் கோவப்படணும். ஆனால் இங்கே எல்லாம் உள்டாவாக நடக்குது. ஏதோ கீழே விழுந்துட்டாங்களே பாவமாக இருக்கே, போனால் போதுன்னு தூக்கி விட்டா வாயை பற்றியா, எழுந்து போங்க, உங்கள் பாடி கார்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, போங்க கூட்டு போங்க உன் தலைவியை அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க வண்டியை தூக்கி நிப்பாட்டி வைக்கிறாரு. எது பாடி கார்டா அப்படின்னு சொல்லிட்டு மினு டேர்ன் பண்ணி பார்க்குறா.
ஐயோ இவனுங்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு வந்தோமே, அத்தை மறந்துட்டு இவன் கூட சண்டை போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் நடுங்குறா. அப்போ அந்த துரத்தி வந்துட்ட அந்த ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. இந்த பைக்காரன் எப்போ போவான், இவளை எப்போ தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ அந்த பாசனும் பைக்கில் ஏறி உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போது மினு வேகமாக ஓடி போய் அந்த வண்டியில் பின்னாடி உட்கார்றா. ஏய் என்ன பண்ணுற? சார் சார் என்னை காப்பாற்றுங்க சார், அவனுங்கெல்லாம் என் பாடி கார்டு இல்லை, என்னை மொத்தமாக மேலே அனுப்ப வந்தவனுங்க ரவுடி பசங்க சார். அவனுங்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது தான் நான் உங்கள் பைக்கில் தெரியாமல் விழுந்துட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க. டேய் தம்பி அப்படின்னு சொல்லி அந்த ரவுடியில் ஒருத்தன் கூப்பிட்றான். அப்போ இவங்க 2 பேரும் பேசுகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ரவுடியை பார்க்குறாங்க. இந்த பாரு, அந்த பொண்ணை எங்ககிட்ட ஒழுங்காக விட்டுட்டு போயிரு, இல்லைனா உன் உயிரும் இலவச இணைப்பு மாதிரி அந்த பொண்ணு கூட சேர்ந்து போயிடும் அப்படின்னு அவன் கையில் வச்சுருக்க இந்த கட் பண்ணுற வெப்பனை வச்சு அந்த பர்சனை பார்த்து மிரட்டுறான். சரிங்க சார், எனக்கு எதுக்கு வம்பு, நான் போயிடுறேன். ஏய் இறங்கிக்கல. ஆ இறங்குமா. அப்போ அந்த பொண்ணு பயந்துட்டு இறங்குறா. அப்போ அவனும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். ஏய் நீலாம் ஒரு ஆம்பளையா, இப்படி ஒரு பிரச்சனையில் பொண்ணு மாட்டிகிட்ருக்கேன், விட்டுட்டு போகிற? ஆ போமா, உசுறு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயந்துட்டு அந்த ரவுடிங்களை பார்க்குது. அந்த ரவுடிங்களும் அந்த பொண்ணை பார்த்து ஒரு ஸ்மெக் பண்ணிவிட்டு அவளுக்கு முன்னாடி வந்து அவங்க கையில் வச்சுருக்க அந்த கட் பண்ணுற வெப்பனை வச்சு அவங்க ஹேண்டை ரைஸ் பண்ணுறாங்க அவளை போடுறதுக்காக. அப்போது அந்த போன பைக்கு அப்படியே பிரேக் அடித்து யூட்டன் அடித்து இவங்கக்கிட்ட வருது. அந்த பைக் வர்றதை பார்த்து மினு அப்படியே நகர்ந்துட்டா. வந்த ஸ்பீடில் அங்கேருந்து 4-5 ரவுடிங் மேலே ஏற்றுறாரு. அப்புறம் அப்படியே யூட்டன் போட்டு மாசாக ஒரு போஸ்ட் கொடுக்குறாரு. அப்புறம் அந்த பைக்கை பிரேக் போட்டு நிப்பாட்டிட்டு எழுந்து வந்து அங்கே கீழே விழுந்திருக்க ரவுடிங்கெல்லாம் போட்டு பயங்கரமாக புரட்டி எடுக்கிறாரு. அவ்வளோதான், அந்த ரவுடிங்கெல்லாம் அப்படியே கீழே விழுந்து புரள்றாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியுது இது போலீஸ் அடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால எழுந்து நிற்க கூட முடியல. அப்புறம் அந்த 7-8 பேரும் தரையில் விழுந்து புரண்டுட்டு இருக்கும்போதே அவரோட ஃபோனை எடுத்து யாருக்கோ கால் பண்ணுறாரு. அப்போது ஒரு 5 நிமிஷத்தில் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருவே. மினு வந்து வாய்ட் ஐஸில் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கா. என்னாச்சு, யார் இவங்கெல்லாம், எதுக்காக உன்னை துரத்திட்டு வந்தாங்க? நீங்கள் யார்? பார்க் ஜிமின், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். இப்போ சொல்லுங்கள். ஐ மினு, ஆர்பிட் நியூஸ் ஏஜென்சியில் ரிப்போர்ட்டராக வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிகிட்ருக்கா. அதுக்குள்ளே போலீஸோட வண்டி அங்கே வந்துருச்சு. அப்புறம் வந்து அங்கே விழுந்துட்டுருக்காங்களே ரோட்டில், அவங்களெல்லாம் தூக்கி அந்த வண்டியில் போட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜிமின் வந்து மினு கை காட்டி சொன்ன அந்த ஓல்டு பில்டிங்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவளும் பின்னாடியே போகிறா. ஜிமினும் அங்கே இருக்க விண்டோ வழியாக உள்ளே எட்டி பார்க்குறாரு. மினுவை வந்து ஆல்ரெடி ஒரு 7-8 ரவுடிங்க துரத்திட்டு போய் ஜிமின்கிட்ட மாறினாடி வாங்கி போலீஸ் ஸ்டேஷன் போனது. அப்புறம் அதனால் அங்கே வந்து கம்மியாக இருக்காங்க ஆளுங்கள்லாம். வெளியில் நடந்தது எதுவும் உள்ளே இருக்கவங்களுக்கும் தெரியாது. ஸோ ஜிமினும் அதிரடியாக அந்த டோரில் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் அங்கே இருக்கவங்களெல்லாம் சர மாதிரி அடி பிச்சு எடுத்துடுறாரு. 7-8 பேர் அடித்தவருக்கு அங்கே இருந்த 2-3 பேர் பெரிய விஷயமாகவே தெரியல. உள்ளே போன அரை மணி நேரத்தில் எல்லாருமே கீழே விழுந்து அவங்களோட வயிற்றை பிடிச்சி அலறிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே கட்டி போட்டிருக்க அந்த சின்ன பசங்களை எல்லாருமே ரிலீஸ் பண்ணுறாங்க. அங்கே இருக்க குழந்தைங்களாம் எதுக்காக அங்கே கட்டி வச்சுருக்காங்கன்னா, அவங்கெல்லாம் அனாதை குழந்தைங்க, அவங்களுக்கெல்லாம் யாருமே இல்லை. இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் திருடுவாங்க இல்லையா, அந்த கும்பல் தான் இப்போ போலீஸ்கிட்ட அடி வாங்கின கும்பல். அந்த குழந்தைங்களெல்லாம் ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக தான் கட்டி வச்சுருக்காங்க. அவங்க கூட சொல்லிகிட்டு இருந்தா இல்லையா, கண்டெய்னர் வந்தோடனே ஏற்றணும்னு சொல்லி. இப்போ இங்கே ஜிமின் வரலன்னா அந்த பசங்களாம் இப்போ கண்டெய்னரில் ஃபாரின் போக வேண்டியவங்க. அப்போது உடனே அங்கே ப்ரெஸ்ஸு மீடியான்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டாங்க. பட் அவங்களோட பேக்ரவுண்டு யார், அதை பண்ணிகிட்டு இருந்தவங்க யாருன்னு சொல்லி இப்போதைக்கு இன்னும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்போ கவர்மெண்ட் வந்து அந்த குழந்தைங்களெல்லாம் சீஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு தான் யாருமே இல்லையே, அதனால கவர்மெண்ட் சைல்டு கேர் வந்து அந்த குழந்தைங்களெல்லாம் அடாப்ட் பண்ணி அவங்களோட ஹாஸ்டல்ஸில் தங்க வச்சுக்குவாங்க. ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சு காம் ஆஃப்டர் ஸ்டார்ம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைதியாக 2 பேர் மட்டும் தனியாக நின்றுட்டுருக்காங்க. யாருன்னா நம்மளோட சிமினும் மினுவும். அப்போது சிமின் வந்து மினுவை பார்த்து தேங்க்யூ மிஸ். சார் மினு. ஓ யா மினு, ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ.
நீ மட்டும் இல்லைனா அவனுங்களை பிடிச்சிருக்கவே முடியாது. உன்னோட தைரியமும் உன்னோட கான்ஃபிடென்ஸும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம், பட் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது. மிஸ் மீனு, என்ன தான் நீ ரிப்போர்ட்டராக இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துக்கு நீ தனியாக வர்றது ரொம்ப ஆபத்து. ஓ இல்லை சார், ஆக்சுவலி நான் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். இந்த வழியாக தான் நான் டெய்லி போவேன். பட் இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து எனக்கு குழந்தைங்க அழுகிற சவுண்டு கேட்டுச்சு. அதனால தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட். ஏன்னா இந்த ஃபேக்ட்ரியில் ஆள் நடமாட்டமே இருக்காது. அதனால தான் நான் போய் எட்டி பார்த்தா உள்ள குழந்தைங்களெல்லாம் கடத்தி வச்சு சித்திராதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. மிஸ் மீனு, எனக்கு புரியுது. சிச்சுவேஷன் தெரிஞ்சோன்னே நீ ஆஃபீஸில் யாருக்காவது கால் பண்ணி கூப்பிட்ருக்கணும், இல்லைனா 100 அடித்து போலீஸ்க்காவது கூப்பிட்ருக்கணும். யோசிச்சு பாருங்கள், நான் மட்டும் வரலன்னா என்ன ஆயிருந்திருக்கோம்? அதான் நீங்கள் வந்துட்டீங்களே, விடுங்க சார். ஓகே, இதுக்கு மேலே கேர்ஃபுல்லாக இருங்க. சரி வாங்க, உங்களை எங்கே ட்ராப் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் இறக்கி விட்டுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு வந்து திருன்னு முழிக்கிறா. இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி திருன்னு முழிக்கிறீங்க? வழி ஏதாவது மறந்துருச்சா, இல்லைனா அம்னீஷியா இருக்கா? இல்லை சார், டைம் ஆகிடுச்சி, ஹாஸ்டல் கேட் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. டோன்ட் வரி, நான் வந்து பேசுகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி அவரோட பைக்கில் உட்காந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வாங்க. அதில் சார், நான் ஹாஸ்டலுக்கு 6 மாதமாக ரெண்ட் பே பண்ணல. அதனால் டைம் வேறு ஆகிடுச்சி, உள்ளே விட மாட்டாங்க. என்ன, ரெண்ட் பே பண்ணலையா? ஒர்க்கிங் உமன் தானே, ரெண்ட் பே பண்ணுறதுக்கு என்ன? ஒர்க்கிங் தான், பட் நோ சேலரி. வாட்? அது நான் வேலை செய்கிற ஆர்ஃபிக் நியூஸ் ஏஜென்சியே லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கு. அதனால் 6 மாதமாக சம்பள பாக்கி அப்படின்னு பாவமாக சொல்கிறா. அதை கேட்டோடனே ஜிமினுக்கு சிரிப்பாக வருது. அவர் அப்படியே அவரோட கையை கட்டிட்டு அவளவே பார்த்துட்ருக்காரு. மீனு, இஃப் யூ டோன்ட் மைண்ட், இன்றைக்கி நைட்டு மட்டும் வேணாம் என்னோடய வீட்டில் தங்கிக்கோங்க. மார்னிங் உங்களுக்கு தங்குறதுக்கு நான் ஏதாவது இடம் அரேஞ்ச் பண்ணுறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆன்சருக்காக ஃபேஸே பார்த்துட்ருக்காரு. அவளும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்படின்னு சொல்லி தலையாட்டுறா. வா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இப்போ அந்த அதர் சைட் காட்டுறாங்க நம்மளோட ஜங்குக்கை. அவரோட வீட்டுக்குள்ளே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ட்ரு ஆகுறாரு. வீடு ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அந்த வீட்டில் யாருமே இல்லை. ஆஸ் யூஷுவல் அவரோட லோன்லினஸ் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்குது. அவரோட தனிமை தான் அவரை அந்த வீட்டுக்குள்ளே வரவேற்குது. அவரும் உள்ளே என்ட்ராயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே போய் அவரோட பெட்டில் விழுகிறாரு. அந்த வீட்டில் அவரோட ஒவ்வொரு மெமரிஸும் அவரை கில் பண்ணுது. அவரால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியல. இன்றைக்கின்னு இல்லை, அவரால் டெய்லியும் நைட் ஆனால் அந்த வீட்டில் நிம்மதியாக தூங்கவே முடியாது. அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்க ட்ரை பண்ணுறாரு. ஒரு நேரத்துக்கு அப்புறம், காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, ஐயோ எரியுது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி இந்த வாய்ஸ் எல்லாம் அந்த ரூமில் இருந்து எல்லா மூலையிலையும் அவருக்கு எக்கோ அடிக்குது. அவரால் அந்த பெட்டில் படுக்கவே முடியல. அவரோட 2 கையும் எடுத்து காதில் டைட்டாக மூடிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அலறாரு. அவர் பாடியெல்லாம் ஷிவர் ஆகுது. அப்படியே எழுந்து அந்த ரூமோட ஒரு மூலையில் போய் உக்காந்துக்கிறாரு. அவரால் பழசு எதையுமே மறக்க முடியல. அந்த அலறல் சத்தம், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிற சத்தம், இந்த சவுண்டை அவரால் டாலரேட் பண்ண முடியாமல் அப்படியே அந்த தரையில் ஒரு குழந்த மாதிரி படுத்துட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த ரூமோட ஜன்னல் வழியாக அந்த சன்லைட் உள்ளே வருது. அப்படியே அந்த வெளிச்சம் ஜேகேயோட முகத்தில் ஹிட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ஃபேஸ் சூடாகுது. அந்த ஹீட்லேயும் அந்த வெளிச்சத்தோட டிஸ்டர்பன்ஸ்லேயும் ஜேகே வந்து அவரோட ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. டெய்லி மார்னிங் அவருக்கு இப்படி தான் வெடியும். அப்போது மெதுவாக எழுந்து உட்கார்றாரு. ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அப்புறம் டக்குன்னு எழுந்து நேற்று நைட்டுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நின்றுட்டுருக்காரு. அவருக்கு எந்த பயமும் இல்லை, எந்த வலியும் இல்லை, எந்த வேதனையும் இல்லை. நார்மலாக எப்பவும் போல் அந்த திமிரு தெனாட்டு அப்படின்னு எல்லா கேரக்டர்ஸும் அவரோட பாடிக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி போய் எக்ஸசைஸ் பண்ணுறாரு. அவரோட ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவரோட போலீஸ் யூனிஃபார்மை போடுறாரு. கம்பீரமாக
மிரர் முன்னாடி நின்றுட்டு ஒரு ஸ்மிர்க் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஸ்மிர்க்குக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க எல்லா சீக்ரெட்ஸும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போது அந்த அதர் சைட் காட்டுறாங்க. டேம், இவளுக்கு என்னடா ஆச்சு? 2 நாளாக பேய் அறிஞ்ச மாதிரியே இருக்கா. பேச மாட்டேன்றா, சிரிக்க மாட்டேன்றா, சரியாக சாப்பிட மாட்டேன்றா. முன்ன இருந்த அந்த கலகலப்பே இல்லையே, என்னாச்சு இவளுக்கு? கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டேன்றா. நீ என்னன்னு கொஞ்சம் கேளு அப்படின்னு டேயோட அம்மா கிச்சன்லேருந்தே கத்திட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் இங்கே அந்த வீட்டில் இருக்க லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு டிவியே பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட ஐஸ் மட்டும்தான் டிவி பார்த்துட்ருக்கு. உங்களோட ஹோல் பாடியும் மைண்டும் ஜங்குக் அன்றைக்கி பேசினது, நீங்கள் அவரை நேரில் பார்த்தது, இதே தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஏன்னா அவர் உங்கள் கனவில் எகெயின் வந்திருப்பார். அப்போ டேஹங்க அவரோட ஷூலேஸை கட்டிகிட்டே ஹெட்டப் பண்ணி உங்களை பார்க்குறாரு. என்னாச்சுன்னு தெரியல இவளுக்கு. 2-3 நாளாக இப்படி தான் இருக்கா. என்னன்னு கேட்டால் எதையாவது சொல்லி மழுப்புறா. ஒரு வேளை ஏதாவது மனசுக்கு கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உங்ககிட்ட வராரு. உங்ககிட்ட வந்து உக்காந்துட்டு உங்களோட தலையை சாஃப்டாக கேர்ஸ் பண்ணுறாரு. அப்போ தான் நீங்கள் ஃப்ளின்ச் ஆகி டேவை டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அவரை பார்த்து ஒரு ஃபேக் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஒயன், இன்றைக்கி ஈவினிங் எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி உங்கள் ஹேரை கேர்ஸ் பண்ணிகிட்டே கேட்டுட்ருக்காரு. நீங்கள் அவரோட ஐஸே பார்க்குறீங்க. அதில் அவ்வளோ லவ் இருக்குது. நம்ம பயம் நம்மளோடய போட்டோம், நம்மளுக்காக ஏன் எல்லாம் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்கள் டம்ப் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. அப்போ டேவும் உங்களோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. அவர் போனதுக்கப்புறம் உங்களோட அந்த ஃபேக் ஸ்மைலும் போயிடுச்சு. ஏன்னா யாரோ ஒருத்தன் வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு பேசிட்டு போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ ஃபீல் இருந்திருக்காது. ஜேகே உங்ககிட்ட பேசினது அதுதான் உங்களால் மறக்கவே முடியல. அவரோட பார்வையும் அவரோட பேச்சும். அடுத்த முறை நீ என் கண்ணில் பட்ட உன்னை கண்டிப்பாக தூக்குவேன் அப்படின்னு அவர் சொன்னது உங்கள் காதில் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்குது. கடவுளே, அந்த மெமரிஸை எப்படியாவது என் மைண்ட்லேருந்து அழிச்சிரு. அவனை எதாவது நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு, இல்லைனா என்ன எங்கேயாவது மாற்றிடு. நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கவே கூடாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிகிட்ருக்கீங்க. இப்போ அந்த அதர் சைட் ஜிமினோட வீட்டை தான் காட்டுறாங்க. மினு வந்து அவரோட வீட்டிலே டேரா போட்டுட்டா. ஏன்னா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஹாஸ்டல் போகலன்னு சொல்லிட்டு அவளை ஹாஸ்டல்லேருந்தே கிக் அவுட் பண்ணியிருப்பாங்க. அவள் ரெண்ட்டு வேறு பே பண்ணல இல்லையா, அதனால ஜிமினும் சரி உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து என் வீட்டிலே தங்கிக்கோ. என் வீட்டில் 2 ரூம் இருக்குது, ஒன்று நீ எடுத்துக்கோ, ஒன்று நான் எடுத்துக்கிறேன். பட் ரெண்ட் வந்து நீ மந்த்லி எனக்கு பே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. ஏன்னா ஜிமினோ சப் இன்ஸ்பெக்டராக இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுலேருந்து அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட வீடு அது. ஸோ அவர் தனியாக தானே இருக்கார், அதனால் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி தங்க வச்சுக்கிட்டாரு. மீனுக்கும் அவளோட நியூஸ் ஏஜென்சியில் அந்த குழந்தைங்கள கடத்தின நியூஸ் ஃபஸ்ட்டு அவங்க சேனலில் தான் ப்ராட்காஸ்ட் ஆகிருக்கும். அதனால் அவளுக்கு சேனலில் ஒரு நல்ல பேர், சேலரியில் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா. அதனால் தைரியமாக நான் ஓகே நான் ரெண்ட் பே பண்ணிடுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா. இப்போ அங்கே தான் தங்கிட்டுருக்கா. இப்போ மார்னிங் மினு வந்து அவள் ரூமில் நல்லா தூங்கி எழுந்து வெளியில் வரா. கொட்டாய் விட்டுட்டு அவளோட ஐஸை ஓப்பன் பண்ணா. அந்த வீட்டோட லிவிங் ஏரியாவில் இருக்க ஒரு கவுச்சில் ஜிமினோட அண்டர்வேர் அப்புறம் அவரோட ட்ரெஸ் எல்லாம் அலங்கோலமாக போட்டு வச்சுருக்கு. அதுதான் அவளை வெல்கம் பண்ணுது. என்னோடய மார்னிங் ஃபஸ்ட்டு வியூவே இவனோட அண்டர்வேர் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்து அந்த ட்ரெஸ்ஸு அண்டர்வேரு அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே ஜிமின் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்க ரூமுக்கு போய் அவர் மேலே த்ரோ பண்ணுறா. ஏய் லூஸு, என்ன பண்ணிகிட்ருக்க? ஜிமின், உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் என்னமோ ஷோகேஸ் மாதிரி ஹாலில் அந்த மாதிரி போட்டு வைக்காதன்னு. அப்படி தாண்டி போடுவேன், மை ஹோம் மை ரூல்ஸ். அது எதுக்கிட்டி நீ கேட்குற? இது எனக்கும் தான் வீடு, நானும் தான் ரெண்ட் பே பண்ணுறேன், அதனால நான் கேள்வி கேட்பேன். எங்கடி கொடுத்த 5 பைசாவை கண்ணில் காட்டல, பேச்சை பாரு. அதான் அடுத்த மாதம் சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான்ல. இங்கே பாரு, இதுக்கு மேலே துணியெல்லாம் இந்த மாதிரி ஹாலில் அலங்காரமாக போட்டு வச்ச எல்லாத்தையும் எடுத்து தீ வச்சு கொளுத்திடுவேன். ஏய் உன்னை
அப்போது ஜிமினோ அவரோட மொபைல் எடுத்து பார்க்குறாரு. அந்த நம்பரை ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே அவரோட ஃபேஸில் ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. ஹலோ, ஹாய் பேபி அப்படின்னு சொல்லி வழியிறாரு. ஏன்னா ஜிமினோட 5வது கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணியிருக்கா. இப்படியே டைம் ஸ்கிப்ஸ். அந்த அதர் சைட் ஒரு பெரிய ஷாப்பிங் மாலை தான் காட்டுறாங்க. அங்கே நீங்கள் வந்து டேஹங்கோட கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவரை பார்த்து சிரித்து அங்கே இருக்க ட்ரெஸ்ஸை பற்றி பேசி ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கீங்க. எஸ், அவர் தான் உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்காக வெளில போகலான்னு சொன்னார் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஷாப்பிங் மாலில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏண்டி சாரி கட்டி இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணுற? போதும் நிறுத்துங்க. அம்மா தான் கட்டி விட்டாங்க. நீங்கள் திட்டுறதா அவங்கள தான் திட்டணும். நான் சுடிதார் போட்டாலும் எப்போ பாரு சாரி கட்டுன்னு அவங்க தான் என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க. பேபிடி நீ அப்படின்னு சொல்லி உங்கள் க்யூட்னஸை பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. அப்போ நீங்கள் அங்கே இருக்க ஒரு ஐஸ்கிரீம் பார்லரை பார்த்துட்டீங்க. என்னங்க எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. அப்படின்னா நான் என்ன மாமானை கூப்பிடவே வாங்கி தரேன். நான் கூப்பிட மாட்டேன். கூப்பிட்றி, மாமானு கூப்பிடு, ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். இங்கே எல்லோரும் இருக்காங்க, எனக்கு வெக்கமாக இருக்குது. தனியாக இருக்கும்போது நான் கூப்பிட மாட்டேன். ப்ளீஸ் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படி சொல்லி குழஞ்சிட்ருக்கீங்க. டேவும் உங்களை பார்த்து ஒரு சிரிச்சிட்டு, சரி இங்கே நில்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் அங்கே கிளாஸ் ரெயிலிங் இருக்கும் இல்லையா, அங்கே நின்று பார்த்துட்ருக்கீங்க. அப்போது கீழே ஃப்ளோரில் ஒரு குழந்த வந்து அந்த எஸ்கலேட்டர் இருக்கும் இல்லையா, அது மேலே தனியாக ஏற பார்க்குது. நீங்கள் அங்கே இருக்கவங்கள கூப்பிட பார்க்குறீங்க. பட் அந்த ஷாப்பிங் மாலோட சவுண்டில் யாருக்கும் எதுவும் கேட்கல. அப்போது நீங்கள் ஃபாஸ்ட்டாக அந்த எஸ்கலேட்டரில் கீழே இறங்குறீங்க. பேபி நீ மட்டும் தனியாக இதிலெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பேபியை தூக்கி கொஞ்சிட்ருக்கீங்க. அப்போ அவங்களோட பேரண்ட்ஸை கை காட்டுது. இந்தாங்க உங்கள் பேபி தனியாக அங்கே போயிட்டுருக்கு, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஷாப்பிங் பண்ணாலும் குழந்த மேலே கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறீங்க. அப்போ அந்த பேபி உங்களை பார்த்து க்யூட்டாக ஆண்டி அப்படின்னு கூப்பிடுது. நீங்கள் என்னன்னு சொல்லி டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அப்போது அது உங்களோட சாரியை ஒரு கையில் வச்சுட்டு உங்களை க்யூட்டாக பார்த்துட்ருக்கா. நீங்கள் அவர்கிட்ட பெண்ட் பண்ணி இனிமேல் தனியாக பேரண்ட்ஸை விட்டு போகக்கூடாது அப்படி சொல்லி அவள் சீக்கில் ஒரு கிஸ் பண்ணுறீங்க. அவளும் உங்கள் சீக்கில் ஒரு கிஸ் பண்ணுறா. அப்போ பாயின்னு சொல்லிட்டு வரீங்க. பேபியும் உங்களோட சேலையை பிடிச்சிட்டு உங்கள் கூட வர பார்க்குது. அப்போது அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பேபியை தூக்கிட்டாங்க. நீங்கள் வந்து சிரிச்சிட்டே போகிறீங்க. அப்போ அங்கே இருக்க எஸ்கலேட்டரில் மேலே ஃப்ளோர் போகலான்னு காலை வைக்கிறீங்க. ஆனால் அந்த எஸ்கலேட்டரோட அந்த ஸ்டெப்பில் உங்களோட சாரீ தொங்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அது மாட்டிக்கிச்சு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆன் ஆக உங்கள் சாரீ ஃபுல்லு உள்ளே பிடிச்சி இழுக்குது. நீங்கள் டக்குன்னு உங்கள் சாரியை ஒரு கையில் பிடிக்கிறீங்க. இருந்தாலும் உங்களோட ப்ளவுஸில் போட்டிருக்க பின் வந்து அப்படியே கிழிச்சிட்டு அந்த சாரீ உங்களை சுற்றி ஃபுல்லாக அதுக்குள்ளே இழுத்துருது. அப்போ நீங்கள் கீழே உருண்டு விழுகிறதுக்காக போகிறீங்க. அப்போது ஒரு ஸ்ட்ராங்கான 2 ஆர்ம்ஸ் வந்து உங்களை அப்படியே ஹிப்போடு சேர்த்து தூக்குது. அப்போது உங்களோட சாரீ ஃபுல்லும் அந்த எஸ்கலேட்டருக்குள்ளே போயிடுச்சு. இப்போ நீங்கள் வெறும் ப்ளவுஸ் லெஹங்காவோட நிற்கிறீங்க. நீங்கள் உங்களோட கையை உங்கள் செஸ்ட்டுக்கு முன்னாடி வைக்க போகிறீங்க. அப்போது அந்த பர்சன் வந்து உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு பார்க்குறீங்க, அங்கே சுற்றி இருக்க எல்லோரும் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வேறு ஆஃப் நேக்கடாக இருக்கீங்களா, அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷேம் ஆகிடுச்சி. அப்போ நீங்களும் அந்த பர்சனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அந்த பர்சனோட ப்ராட் ஷோல்டரில் உங்களோட ஃபேஸை புதைச்சிக்கிறீங்க. அப்போ அவனும் அவனோட பிக் பைசப்ஸ் வச்சு உங்களை டைட்டாக ஹக் பண்ணி பிடிச்சிக்கிறான். அப்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் ஃப்ளின்ச் ஆகுறீங்க. அப்போது டக்குன்னு ஐயோ நம்ம யாரடா ஹக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் இருக்க ஹைட்டுக்கு அந்த திக்கான நெக்கும் அந்த லிப்ஸும் மட்டும்தான் தெரியுது. அந்த லிப்ஸ் பியர்சிங் பண்ணியிருக்கு. அந்த லிப்ஸ் ஒரு சியூவிங்கம்ம ரொம்ப தெனாவட்டாக சியூ பண்ணிகிட்ருக்கு. அப்படியே ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். அவர் உங்களை பார்த்து ஒரு நக்கலாக ஒரு ஸ்மிர்க் பண்ணிவிட்டு உங்கள் ஹிப்பில் இருக்க அவரோட கையை வச்சு இன்னும் அவர்கிட்ட ப்ரெஸ் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் இன்னும் அவரோட செஸ்ட்டில் போய் ப்ரெஸ் ஆகி நிற்கிறீங்க. அப்போது நீங்கள் எதுவுமே புரியாமல் ஷாக்கிங்காக அவரை பார்த்துட்டு உங்களோட முட்டைக்கண்ணை வச்சு உருட்டிகிட்டே இருக்கீங்க.
அவரும் உங்களோட ஐஸே தான் பார்த்துட்ருக்காரு. ஆனால் அவரோட லிப்ஸில் மட்டும் அந்த ஸ்மிர்க் அப்படியே இருக்குது. என் ஆசை ரோசா கட்டிக்கிட்டு முட்டிக்கலாம் ஒரு வாட்டி வா, நான் தானே ராசா தொட்டுக்கிட்டு ஒட்டிக்கலாம் தீமூத்தி ஆ. என்னடி சிலுக்கு, என் கண்ணில் படக்கூடாதுன்னு தானே சொன்னேன், ஆனால் பட்டுட்டியேடி. கள்ளனான உன்னை எள்ள மெல்ல மெல்ல வந்து எந்த மெல்ல புள்ள போகிறேன், ஆடிவிட்டு மீறி வந்த அழகுள்ள சொக்கி 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 நிற்கிறேன். ஒழித்து மறைத்த வளத்தை எடுக்க தேடல்